அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்முடைய தேவைகளை நம்பிக்கையுடன் விண்ணக தந்தையிடம் எடுத்து செல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லவும். எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களை தந்து நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவாம், உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உதவி செய்பவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவாம், எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிற்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களின் உள்ளோருக்கு அருளும் பொருளும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவாம், அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தெரி வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்று கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களும் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாய் இருந்து இத்துணை ஆண்டுகள் எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே பயணம் செய்யும் அனைவரையும் உமது அன்பாலும் அருளாலும் அரவணைப்பாலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கும் அழகான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அருளும். எங்களுக்கு தேவையாகவும் உமக்கு சித்தமாகவும் இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்த்து பணிந்து ஆராதிப்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினாலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, அன்னையின் திருத்தலத்திலே நாம் பக்தியோடு ஏக்கத்தோடு பலவித மன்றாட்டுகளோடு வந்திருக்கின்றோம். அருளின் காலத்திலே, தவ காலத்திலே 5வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய வழிபாடானது எழுத்தும் எண்ணமும் நம்மை மன்னிப்பை குறித்து தியானிக்க அழைக்கின்றது. மன்னிக்கப்பட்ட மக்களாக, மன்னிக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல வரம் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எல்லாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தோருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன்,
பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீ கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதிலுரை பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினது போல ஏதோ கனவு கொண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாறு வாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசி கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி வருகின்றோம். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலையாக மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியறலும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். விதை எடுத்து செல்லும் போதும் அழுகையோடு செல்கின்றனர், அருகிலே சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திரு சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே இப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போல
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்குள் வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த ஐந்தாவது வாரத்திலே உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலியை நிறைவேற்றி வெகு சிறப்பாக அன்னையினுடைய திருத்தலத்திலே இந்த திருப்பலியை நிறைவேற்ற நம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு. திருப்பலியை காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திருப்பலியில் பங்கெடுக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டுடுறேன் உங்களை. கேள்வி கேட்குறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உங்கள் எல்லாருக்கும் கேள்வின்னா ரொம்ப பிடிக்கும்ல? சரி, ஒரு 3 வயசு குழந்தை, உங்கள் குழந்தை அல்லது உங்களுடைய உறவுக்கார குழந்தை கடற்கரை மணலிலே நன்றாக விளையாடிவிட்டு ஃபுல்லாக மேலே மண்ணை பூசிக்கிட்டு வருது, பஸ் ஏற வருது. நீங்கள் அந்த குழந்தைய பஸ்ஸில் ஏற்றுவீங்களா இல்லை விட்டுட்டு போயிடுவீங்களா? விட்டுட்டு போயிடுவீங்களா? யாரும் விட்டுட்டு போயிடுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரும் விட்டுட்டு போக மாட்டேன் இல்லையா? ஏன்னா அது நம்முடைய குழந்தை. அதனால் அந்த குழந்தைய ஏற்றுக்கொண்டு நாம் செல்லுவோம். இந்த ஒரு நிகழ்வு தான் மன்னிப்பு என்பது. கடவுள் நம்முடைய பெற்றோரை போன்றவர். அந்த குழந்தை தான் நாம். அந்த சேறு, அந்த மணல் தான் பாவம். அங்கே அன்பு கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அந்த சேறு, அந்த மணல் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் மன்னிப்பு. இன்றைய வாசங்கள் எல்லாமே, இன்றைய வழிபாடு நமக்கு உணர்த்துவதும், இவை எல்லாமே நமக்கு உணர்த்துவது மன்னிப்பு என்பது. மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலே கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்களை மன்னித்து இரக்கமுடைய கடவுளாக தன்னை காண்பிக்கின்றார்.
இரண்டாவது வாசகத்திலே பவுல் அடிகளார் தன்னை நமக்கு காண்பிக்கின்ற விதம், நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி, நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி என்பதை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். மன்னிப்பு பெற்றதன் நன்றி உணர்வை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வாசகம். அங்கே ஒரு பெண்மணி, விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்மணி இயேசுவால் மன்னிக்கப்படுகின்றார். அவர் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும், கொன்றிருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு அவரை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று கூறுகின்றார். இந்த வாசங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துபவை, நாமும் மன்னிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். மன்னிக்கணும், ஆனால் அது சாதாரணமான விஷயம் இல்லையா, சாதாரணமான விஷயம் இல்லை, கஷ்டம். நம்ம கஷ்டப்படுத்துகிறவங்கள, நம்முடைய மனசை புண்படுத்தினவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வரும், ஒரு ஆத்திரம் வரும், ஒரு கோபம் வரும். அது மனித இயல்பு. ஆனால் அதையும் தாண்டி நாம் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம், இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதால் நாம் எதையுமே இழப்பதில்லை, நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். மன்னிக்காத பொழுது ஆத்திரம் மனசுல இருக்கும், வெறுப்பு மனசுல இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து உடம்பு கெட்டு போயிடும். மன்னிக்கலனா, மன்னிச்சிங்கன்னா மன திருப்தி கிடைக்கும், ஒரு அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், அந்த உறவு நமக்கு கிடைக்கின்றது இல்லையா? யாரை மன்னிக்கின்றோமோ அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. எனவே மன்னிப்பதனால் நாம் எதையுமே இழப்பதில்லை, மாறாக பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே மன்னிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் முதலிலே. இரண்டாவதாக, மன்னிக்கப்பட்ட மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். மன்னிக்கப்பட்ட மக்களாக. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பாவ சங்கீர்த்தனத்துக்கும் வருவாங்க, சாமி நான் ஒரு பாவமும் செய்யல சாமி, இருந்தாலும் எனக்காக வேண்டிக்கு சாமி, நான் மோட்சம் போன சாமி அப்படின்னு யாருமே கிடையாது. ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அருகதை இல்லைன்னு கூட சொல்லலாம், தகுதி இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு விவசாயி மழைக்காக வேண்டுகிறார், சரியா? ஜெபம் கூட ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மற்றவர்களுக்கு எதிராக மாறலாம். விவசாயி என்ன பண்ணுறாரு? மழைக்காக வேண்டுறார். அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு ஏழை செங்கல் சூளையை போடுறார். அவருக்கு மழை அந்த நேரத்தில் அவசியமா? இல்லை. அப்படின்னா நம்ம ஜெபிக்கின்ற பொழுது கூட, அல்லது நம்முடைய ஜபம் கேட்கப்படுகின்ற பொழுது கூட ஏதோ ஒருவருக்கு சிறு தீங்கு நிறைவேறுகின்றது. தெரியாமல் கூட நம்ம நிறைய பாவங்கள் செய்கிறோம். எனவே நாம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த மன்னிப்பை நாம் உணர்ந்து மன்னிக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும். சக்கேயு மன்னிக்கப்பட்டார், மரத்திலிருந்து இறங்கி வந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு என்னுடைய சொத்துல எல்லாம் பாதியை கொடுத்துடுறேன் நான், ஆண்டவரே நான் இந்த மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சியோடு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கை முறையை, வாழப்போகின்ற முறையை அறிக்கையிடுகின்றார் மகிழ்ச்சியோடு. அடுத்தபடியாக இன்றைய வாசகத்தில் மன்னிக்கப்பட்ட பெண்மணி, அவருடைய உணர்வு எப்படியாக இருக்கும்? மிக மகிழ்ச்சியாக, பெரு மகிழ்ச்சி கொண்ட மனத்தாக மாறி இருக்கும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை முறை. அதே போன்றுதான் அந்த சமாரிய பெண், ஆண்டவர் அவரோடு உரையாடிய பொழுது, அவர் அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட பொழுது, ஆண்டவரோடு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட பொழுது மன்னிக்கப்பட்ட உணர்வு வந்தது. அது மகிழ்ச்சியாக மாறியது. இவர்கள் எல்லோருமே நற்செய்தியிலே கதாபாத்திரங்களாக மாறி இருக்கின்றார்கள், ஒரு பாத்திரமாக மாறி இருக்கின்றார்கள். அதே போலத்தான் நாமும் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி பிறக்கின்றது. நாமும் அந்த இறை அரசிலே கதாபாத்திரங்களாக மாறுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, மன்னிக்கின்ற மக்களாக மாறுவோம், மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவோம். இறைவன் நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.
நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள், கன்னியர், இருபால் துறவியர் அனைவருமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு திருச்சபையை இறை வழியிலே நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய நாட்டிற்காக, நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுவோம். அவர்கள் நேரிய வழியிலே, உண்மை வழியிலே மக்களை இட்டு செல்ல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய ஜபத்தை கேட்டவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் இறைவன் நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். நித்தியலை பாற்றியவர்களுக்கு இறைவன் தந்திரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம் சொந்த தேவைகளுக்காக வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இவர்களை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய் தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை நீர் என்றுமே புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனித மனத்தை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்கொண்டு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது திரு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வரும்பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உள்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன், may Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.